ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவானிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு தாங்க செய்ய போகிறோம். எதை வச்சு செய்ய போகிறோம்னா பட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு அழகான ஒரு க்ரீட்டிங் கார்டு வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு நான் 2 கலர் இருக்கக்கூடிய பட்ஸ் வந்து எடுத்திருக்கேங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். இதை வந்து இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இன்னொன்று வந்து ப்ளூ கலர் இருக்கக்கூடியது. இதையும் வந்து அதே மாதிரி நாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நான் க்ரீன் கலர் ஷீட் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் அந்த கலர் ஷீட் இல்லைனா சார்ட் பேப்பர் ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பட்ஸை வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து ஒட்ட போகிறேன். ஃப்ளவரோட பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நாம் வந்து இப்போ பட்ஸை வந்து ஒட்ட போகிறோம். நான் 3 ஃப்ளவர் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து மிடில் வைக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அது எடுத்திருக்கேன். அதாவது இந்த கலர் இது. இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முன்ன மாதிரி ஃப்ளவர் ஷேப்க்கு அந்த பிங்க் கலரில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்ஸ் அதை வச்சு நாம் இப்போ ஒட்டிட போகிறோம். இது கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பிங்க் கலர் விசிபிளாக தெரிகிற மாதிரி நாம் வந்து கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி இப்போ இதையும் வந்து நம்ம ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். இப்பயும் வந்து பிங்க் கலர் தான் ஒட்ட போகிறோங்க. ஃப்ளவரையும் நம்ம வந்து ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் வெறுமனே இருந்ததுனால இங்கேயும் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒட்ட போகிறேன். ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி யூனிஃபார்மாக இந்த பக்கமும் ஒட்டிக்கலாம், இல்லைனா வந்து சிங்கிள் ஃப்ளார் கூட வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். நான் இங்கே வந்து சிம்பிளாக ஒரு ஃப்ளார் வந்து ஒட்டிட்டு நடுவில் வந்து ஒரு பீட்ஸ் வந்து வச்சாச்சுங்க. அடுத்தது க்ரீன் கலர் பேப்பரை வந்து சின்ன சின்ன லீவ்ஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே ஒட்டிடலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒட்டிக்கலாம். இப்போ லீவ்ஸ் எல்லாம் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த பட்ஸில் வந்து நம்ம 2 பக்கம் கட் பண்ணிவிட்டு இந்த மிடில் பார்ட் வச்சுருந்தோம் இல்லையா, இதை வச்சு நான் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டியிருக்கேன்.
மாதிரியே நம்ம ஒட்டிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து இது பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்தது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். இங்கே ஒட்டிடலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பட்ஸை கட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் இருந்த பார்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால இதை நான் வந்து ஒட்டினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அடுத்தது இந்த இடத்துல நாம் என்ன அக்கேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே என்ன இதுவோ. நான் வந்து இப்போ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எழுத போகிறேன். greeting கார்டோட அவுட்டர் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம உள்ளார என்ன மாதிரியான டெக்கரேஷன்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். உள்ளார ஒரு ஹார்ட்டின் ஷேப் தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேப்பரை எடுத்து இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஜஸ்ட்டு நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டின் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி 3 ஹார்ட்டின் ஷேப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து ஒன்றுனா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு ரெட் கலர் ஹார்ட்டினை வந்து நான் ஒட்டிட்டேங்க. அதுக்கப்புறம் நாம் என்ன மெசேஜ் வைக்க போகிறோமோ அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு ஹார்ட்டினை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து மேலாவே இந்த மாதிரி வந்து நாம் பேஸ்ட் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி. இப்போ மேலாவை வந்து இந்த பக்கம் மட்டும் ஒட்டணுங்க. ஏன்னா வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த மெசேஜ் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஒட்டிடணும். ஸோ இங்கே 2 பக்கம் வெறும்னே இருந்ததுனால இங்கேயும் வந்து 2 ஃப்ளார்ஸ் வந்து ஒட்டியாச்சுங்க. ஸோ நம்மளோட அழகான க்ரீட்டிங் கார்ட் வந்து இயர்பட்ஸ் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன மெசேஜோ அதை ரைட் பண்ணியாச்சு. அடுத்து உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷிவானிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.